ஹாய் பூ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பூ எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஒரே காமெடி கண்டென்ட்டாக தான் வரும். ஒரு வீடியோவுக்குள்ளே இதில் காமெடியிலே நீங்கள் சொல்லவே முடியாது. அவ்வளோ காமெடியாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் லைக் பண்ணி அப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க. எங்கள் சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல கண்டென்ட் மாற்றணும்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா அதுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, அன்னைக்கு ரோட்டில் பார்த்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்கு. அந்த பொண்ணு அட்ரஸை எப்படி கண்டுபிடிச்சி லவ் பண்ண வச்சு வீட்டோட போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன்னு தெரியலை. பார்த்த உடனேயே அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படி தான் கல்யாணம் பண்ண போகிறோம், முதல்ல அவள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஐடியா முதல்ல பிடிக்கணும். என்ன பண்ணலாம், யார்கிட்ட ஹெல்ப் வாங்கலாமா? அவளே நம்மளை தேடி விடுவான்னு விடவும் முடியலை. நமக்கானவன் மனசு தோணுது. சரி என்னன்னு பார்ப்போம். பேசாமல் இப்படி பண்ணால் என்ன, அவள் எந்த இடத்துல பிக்கப் பண்ணமோ அந்த ஊரில் போய் பார்த்துட்டா அதான் சரி. நம்ம நாளைக்கு போய் பார்த்துட வேண்டியதான். நமக்கும் வயசு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலிருந்து பொண்ணு பார்த்தாலே கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் முடிக்க முடியும். தரகர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லணும். அப்புறம் ரேட்டாச்சுன்னா கிழவன்னு சொல்லிடுவாளுங்க. அதுலயும் இப்போ இருக்கிறவங்க பிள்ளைன்னா ஆத்தாடி உலகத்து வாயில பேசுவாருங்க. நான் இவ்வளோ இளமையா இருந்தாலும் கிழவன்னு சொல்லிடுவாளுங்க. இனிமே நேரத்தை வீணடிக்காம பொண்ணு பார்க்கணும். ஆமாம் பாப்பா, நம்ம மாமா கல்யாணம் முடிஞ்சு ஒரு அத்தை வருவாங்க. புதுசா ஒரு ஆள் வந்துடுவாங்கல்ல, அவங்க நமக்கு கதை சொல்லுவாங்க, புதுசு புதுசா சாப்பாடு செஞ்சு தருவாங்க, நமக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்லே. ஆமாம் பிங்கி, நம்மளுக்கு நல்லா சாப்பிட செஞ்சு கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லி தருவாங்க. ஏன் நம்மளை அடிக்கடி வெளியே கூட கூட்டிகிட்டு போவாங்க. அம்மா சொன்னப்ப அந்த அத்தை ரொம்ப நல்லவங்களாம், ரொம்ப 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 அமைதியானவங்களாம். அண்ணே, அப்ப கல்யாணம்னா நமக்கு புது ட்ரெஸ் நிறைய வாங்கி தருவாங்கல்ல? ஆமாம் தங்கச்சிம்மா, நமக்கு ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கி தருவாங்க. அப்படி வாங்கி தரலினாலும் நம்ம மாமாட்ட சொல்லி நம்ம நிறைய வாங்கிக்குவோம். என்ன, நான் பெத்த 2 பிள்ளையும் ஒன்று அமைதியாக உட்காந்துருக்கு. மழை வரப்போகுது இன்னைக்கு. ஆமா, என்ன பூ உட்காந்து பேசிட்டு இருக்கிய? அம்மாட்டையும் சொல்லுங்க பூ. அது இல்லம்மா, மாமாவுக்கு கல்யாணம் இல்லை, புதுசா ஒரு அத்தை வந்தா நமக்கு கதைலாம் சொல்லுவாங்க, புதுசு புதுசு சமைச்சு கொடுப்பாங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, வெளியே போகலான்னு உட்காந்து பேசிட்டு இருந்தோம்மா. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, இப்போ கல்யாணத்துக்கு எங்களுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸுனா வாங்கி தருவீங்கல்ல, எங்களுக்கு நிறையா ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் எடுக்கலாம் பூ,
ட்ரெஸ் எடுத்துடலாம். ஐ ஜாலி ஜாலி நிறைய ட்ரெஸ். சரி சரி இப்போ போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க போங்க. அம்மா இன்னைக்கு ஹோம்வொர்க் வேணாம். இது ஹோம்வொர்க் வேணாமா? ஆமாம்மா, இன்னைக்கு மட்டும் ஹோம்ஒர்க் வேணாம். நீங்க பண்ணி தர்றீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு உங்களை பெத்துட்டு இப்படி கிடக்கேன்? நான் நல்லா லேப்டாப் தட்டிட்டுல கிடப்பேன். அந்த நேரம் தான் தெரியாதே நம்மளுக்கு. என்னம்மா, உனக்கு எழுத படிக்க தெரியாதா? பையன் எப்படி கேட்குது பாரு. அப்பயும் உனக்கு யாருல சொன்னது? நானே இவ்வளோ நல்லா படிப்பேன் தெரியுமா? அந்த காலத்தில் அந்த ஊர்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. 500 மார்க்குக்கு 600 மார்க் எடுப்பேன். அது எப்படிமா 500 மார்க்குக்கு 600 மார்க் எடுக்க முடியும்? எங்க காலத்துலனா ரொம்ப நல்லா படிச்சா 600 மார்க் போடுவாங்க 500 மார்க்குக்கு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? ஓ, அந்த காலத்துல நல்லா படிச்சா 500க்கு 600 மார்க் போடுவாங்களாமா? ஆமா, உங்க அம்மா தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வருவேன். என்ன பண்ண சூழ்நிலைகள் உங்க கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளைய பெற்றுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அம்மா அப்பா அப்ப நல்லா வசதியா போச்சு. நீயே ஹோம்வொர்க் பண்ணி கொடுமா. அவங்க வீட்டு பாடத்தை அவங்க தான் படிக்கணும். அப்பதான் என்னை மாதிரி படிப்பாலே நீங்க வரலாம். வேணாமா, உன்னை மாதிரி படிச்சு அப்புறம் நான் வீட்டுல சாணி தட்டிட்டு தான் இருக்கணும். உன்னை மாதிரி நல்லா படிக்காம நான் சுமாரா படிச்சு வேலைக்கு போக போறேன். பயப்பட எப்படி பேசுறான்னு கேட்டு போடுவேன். இப்ப நீ ஹோம்வொர்க் எழுந்தாதான் நைட்டுக்கு உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணி தருவேன். அம்மா, உண்மையிலே பிரியாணி பண்ணுவீங்களா? ஆமாடா, என்ன பையா சொல்ல போறேன்? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொல்லுங்க. சொன்னா செஞ்சு கொடுப்பேன். இப்ப பண்ணுனா நான் பண்ணி கொடுப்பேன். போறோமா ஹோம்ஒர்க் செய்ய? நான் 15 நிமிஷத்துக்குள்ள வரும். அதுக்குள்ள எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிருக்கேன். அப்பதான் பிரியாணி நைட்டுக்கு. சரிம்மா. இந்த பயனுள்ளிட்ட இப்படிதான் சொன்னாக்க வேலைக்கு அசைதுங்க. அதுக்குன்னு டெய்லி என்ன பிரியாணியாவா செய்ய முடியும்? அக்கறை வந்து படிக்க மாட்டேங்குதுங்க. இதுகளுக்கு பீஸு மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்குறது ஒரு சுகமாகவே இருக்கு. இந்த சுகத்தெல்லாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கோம். நாம் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 நாளாக விட்டதை எல்லாத்தையும் பிடிச்சிடும். ஆமாம். ஐயோ, நைட்டு சின்ன பொண்ணு பரோட்டாவும் தந்தூரியும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலே நான் அப்படி இப்படின்னு பரண்டி 2 படுத்தாலும் நைட்டு ஆக மாட்டேங்குது. எப்படிதான் இந்த நேரம் போகுமோ? சி, எப்படா பரோட்டாவையும் கிரில் சிக்கனையும் எடுத்து திம்பேன்னு இருக்கு. ஐயோ ஐயோ, நம்ம புருஷ ஞாபகம் கூட வரல. இந்த பரோட்டா ஞாபகமாகவே இருக்கு. ஆமாம், இந்த மாமியா கிளவி தகவலை நம்ம புருஷன்ட்ட சொன்னுச்சா இல்லை நான் கோவமாக கிளம்பி போயிட்டேன்னு பத்த வச்சிருக்குமா? ஏதா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு போனாவே தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான 10 விஷயம் பார்த்துடலாமா? இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் அரவிந்த், மாயா எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. நான் நம்ம சேனல் சார்பாக விஷ் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம கமெண்ட்டில் வந்து உங்களுக்கான பர்த்டே விஷயத்தை தெரிவிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பர்த்டே ஆனிவர்ஸ் விஷ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணிடுவோம் கைஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.